இப்போ நீங்கள் இன்றைக்கி கேட்ட பிரச்சனை என்னென்னா, வாக்னர் பிஎம்சி கம்பெனிக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும், அதில் இவரை ஒதுக்கி வைத்து விட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் அப்படின்னு ஒரு ஷோவை காட்டிட்டு, பெலாரஸ்ன்ற நாடு ரஷ்யாவோட நட்பு நாடு, ரஷ்யாவுக்கு மேலே இருக்குது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த மேலே டாப்பில் இருக்குது. பெலாரஸில் என்னென்னா அதிநவீன ஏவுகணைகள், அதாவது என்னென்னா சாதா ஏவுகணைலாம் கிடையாது, போட்டால் ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் செத்துருவாங்க. இது அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்காவை நோக்கி ரஷ்யா நிலைநிறுத்தி வச்சுருக்கு. எங்கே? பெலாரஸ் நாட்டில் கொண்டு போய் 2 மாதத்துக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய ஏவுகணையாக இருக்கும், அது இங்கேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகுது அப்படின்னா பெலாரஸில் கொண்டு போய் நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. சரியா? அதே மாதிரி இங்கிலாந்து பிரிட்டனில் உள்ள லண்டன் நகரத்தை நோக்கியும் இங்கே இவங்க 2 பேர் தான் மெதுவெறி போட்டால் லண்டன் காலி, அதையும் நகர்த்தி கொண்டு போய் பெலாரஸில் நிறுத்தி வச்சிட்டார் புத்தின் 1.5 மாதத்துக்கு முன்னாடி. இதனால் இவங்க தொடநடுங்கி போயிருக்காங்க. யூஎஸ் மற்ற எல்லா நாடுகளும், ஜப்பானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு, கனடாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஆனால் அமெரிக்காவை நாசமாக்கிடுவேன் அப்படின்ட்டுருக்காரு.